Hi all, welcome to Love with Law. Part 1 and Part 2 Simple Majority and Special Majority வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேம் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சபையில் கவுண்ட் பண்ணக்கூடிய ஓட் தான் ஃபைனல். ஸோ மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அண்ட் ரியாலிட்டியில் என்ன இருக்குது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரியும். பெரும்பான்மையின் பின்னால் இருப்பது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு விஷயம் என்ன தான் நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தேவை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கும்போது நாளைக்கு பெரும்பான்மையான ஆட்சி இருக்குது அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 118 அப்படிங்கிறது ஒரு பார்டர் லைன். ஒரு வேளை அதிலிருந்து ஒரு எம்எல்ஏ வேறு கட்சிக்கு போயிட்டாங்க இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். ஸோ ரிஸ்கில் ஒரு பார்டர் லைனில் இருக்கிறதுக்கு ஒரு 140+, 150+ அப்படிங்கும்போது ஒரு 2-3 எம்எல்ஏஸ் இங்கேருந்து அவங்க ரிசைன் பண்ணி வேறு கட்சிக்கு போனாலோ இல்லை வேணான்னு சொல்லி விலகி ஆதரவு அளித்ததை அவங்க கேன்சல் பண்ணாலோ அந்த சுச்சுவேஷனில் மெஜாரிட்டி ஸ்டில் அப்படி இருக்கும். அவங்களுடைய கட்சியை அவங்க ஆட்சியை பாதுகாத்துக்க முடியும். பெரும்பான்மையை இருக்கும்போது அந்த 5 இயர்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக ரூல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறது ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு நான் இங்கே சொல்லுவேன். ஸோ அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறது அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் கட்சி விட்டு கட்சி தாவிட்டாங்க, இல்லை அவங்க ரிசைன் பண்ணி வேறு கட்சியை ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை கட்சி ரெண்டாக உடையுது அப்படிங்கும் போது அரசு கலைக்கப்படும். அப்போ பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனால தான் பெரும்பான்மையாக நிறைய ஓட்ஸ் வாங்கணும், நிறைய சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ஏன் சிம்பிள் மெஜாரிட்டி இவ்வளோ இருக்கும்போது அப்சல்யூட் மெஜாரிட்டியே ஏன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம். ஆப்வியஸ்லி பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்னன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி பேசியாச்சு. பல ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணதை விட ரொம்ப பேட் சுச்சுவேஷன்லையும் நிறைய ஸ்டேட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை விட ரொம்ப கம்மியான வாக்குகள் வாங்கினவங்களும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது கர்நாடகாவாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், பீகார், நிறைய ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ் பற்றின வீடியோவை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வீடியோங்கிறதுனால அதில் நான் கவர் பண்ணல. அந்த வீடியோ போய் பாருங்கள் எத்தனை ஸ்டேட்ஸில் இது கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட நம்ம கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு நிலைமையில தான் இருக்கும். அவ்வளோ கம்மியான வாக்குகள் கூட நம்ம வாங்கலை. ஸோ இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. நாம் டிவியில் காட்டுறது அப்சல்யூட் மெஜாரிட்டி, ரொம்ப பெரும்பான்மையான வாக்குகள். கண்டிப்பாக அது தேவை தான். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்கவங்க ஓட் பண்ணணும். ஒரு வேளை அன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்கவங்க ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அதில் வாக்களிக்கக்கூடியவங்க இருக்கலாம். மேபி அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை, சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆட்சியை கவக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாக்களிக்காமல் இருப்பாங்க. மேபி அன்னைக்கு வராமல் இருக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் அங்கே நடக்கலாம். இது பொலிட்டிக்கல் கேமில் வரக்கூடியதை தவிர கான்ஸ்டிடியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிளாரிட்டியோட புரிதலோட நீங்கள் டிவி நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நிமிஷத்துக்கு நிமிஷம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூஸஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இதை பற்றின தெளிவான புரிதலோட இந்த மெஜாரிட்டி பற்றி சொல்லலை. பெரும்பான்மைங்கிறது அப்சல்யூட் மெஜாரிட்டி. நமக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி தான் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்க வாக்கெடுப்பில் இந்த விஷயங்கள் தேவை. ஸோ பெரும்பான்மைங்கிற கான்செப்ட் எங்கே வருதுன்னா இவங்க ஆதரவு தெரிவிக்கணும். ஒன்று அவங்க லெட்டர் மூலியமாகவோ இல்லை கையை தூக்கியோ அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும். ஸோ அது சிம்பிள் மெஜாரிட்டியில் நடக்கும். ஸோ அதை பற்றின வீடியோஸுமே நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அண்ட் ஹங் அசம்பிளியோட பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அது வரைக்கும் டு நோ யோர் லா, கீப் வாட்சிங் லவ் வித் லா. தேங்க்யூ.